கோபி சோஷியல் அகாடமி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன சார் பார்த்தோம் கேட்டிங்கன்னா நம்ம ப்ராபபிலிட்டியில் பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அது பார்க்கலன்னா நீங்கள் அதை ஃபஸ்ட் பார்த்துருவாங்க. இது பார்ட் 2 வீடியோ, ஓகேவா? இது ரெண்டாவது டாப்பிக்குங்க. ஃபஸ்ட் டாபிக் வீடியோ போட்டிருப்போம். என்ன போட்டிருப்போம்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வீடியோ போட்டிருப்பேன். இந்த டாபிக் வந்து ப்ராபபிலிட்டி. இந்த ப்ராபபிலிட்டி ஃபுல் செட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்டாட்டிக்ஸ் பார்க்கலாம், ஓகேவா? சரிங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாம் கவர் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கு, லாஸ்ட் வீடியோ ப்ரீவியஸ் இயர் கொஷின், சரிங்களா? இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், எக்ஸாம்பிள் 9.4 அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின், ஓகேவா? இந்த வீடியோவில் நம்பர் 1. சரி, பாருங்களேன். The probability that will be rain tomorrow is 91/100. What is the probability of not rain tomorrow? அப்படின்னா நாளைக்கு மழை பெய்ய போகுது, சரிங்களா? நாளைக்கு மழை பெய்ய போகுது. பெய்யறதுக்கு சான்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா நாளைக்கு ரெயின் வரப்போகுதுங்க, சரிங்களா? அதில் 100க்கு 91% ரெயின் வந்துடுமா. ரெயின் வரலன்னா எத்தனை சதவீதம்? ஒருவேளை ரெயின் வரலைங்க, அப்போ என்ன வரும்? 100ல் 91% ரெயின் வர வாய்ப்பு இருக்குது. எத்தனை சதவீதம் வரக்கு வாய்ப்பு இருக்குது? ரெயின் வராது. அது எத்தனை சதவீதம் பாருங்களேன். இங்கே 91, 100க்கு எத்தனை கம்மி? 9. அப்போது 9% ரெயின் இங்கே வராது. வேலையை மாற்றுங்க, 9 வச்சுக்கோங்க. எத்தனை 0 இருக்குது? 2 0. அப்போது 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணுமா? இது ஒரு நம்பர், இங்கே நம்பர்னால 0 வச்சுக்கோங்க. 0.0. இது ரெயின் வராதுக்கான சான்ஸு. ரெயின் வர்றதுக்கு ரேஷியோ கேட்டாங்கன்னா 0.91. இது ரெயின் வர்றதுக்கு, ஓகேவா? கொடுத்தனால சொல்கிறேன். இல்லை நீங்கள் ரெண்டுமே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள் கொஷின். அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 2. கொஷின் நம்பர் 2. இங்கே பாருங்களேன், ஒரு 10ஆம் வகுப்பு இறுதி தேர்வில் 100க்கு 100 வாங்குறாங்களாம், சரிங்களா? எத்தனை பேர் வாங்குறாங்க பாருங்களேன். 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற 1184 மாணவர்களில் மொத்தம் எழுதிக்கோமா. இதான் நமக்கு டோட்டல் எவ்வளோ பாருங்க, 1184, 1184, ஓகேவா? எவ்வளோ பேர் இருக்காங்க? STUனா ஸ்டூடெண்ட் அர்த்தம், ஓகேவா? அதில் மேக்ஸ், கணிதம்னா மேக்ஸ்னு அர்த்தம். மேக்ஸ் எத்தனை பேர் சென்டம்? 233 பேர் சென்டம். சமூக அறிவியல்னா சோஷியல். சோஷியல் எத்தனை பேர் சென்டம்? 125 பேர் சோஷியல்லையாம். அப்புறம் சயின்ஸில், அறிவியல் சொல்லக்கூடிய சயின்ஸில் 106 பேர் சென்டமா பெற்றுள்ளன. சம வாய்ப்பு முறையில் ஒரு மாணவரை தேர்ந்தெடுக்கும் போது அந்த மாணவர் கணிதத்தில் 100 மதிப்பெண் பெற்றவராக இருக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, அறிவியலை 100க்கு 100 பெறாதவர் இருக்க நிகழ்தகவு என்ன? சால்வ் பண்ணிடலாமா? இங்கே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை பேர் மேக்ஸ் சென்டம் கேட்குறாங்க, சரியா? எத்தனை பேர் மேக்ஸில் சென்டம்? நான் சொன்னேன் எப்பயுமே சரி, டோட்டல் தான் என்ன இருக்கணும், கீழே இருக்கணுமா? டோட்டல் எவ்வளோ? 1184. அது டோட்டல் கீழே வச்சுருங்க. மேக்ஸ் எத்தனை பேர் சென்டம்? 233 பேரா? அது மேலே எழுதுங்க. சார் இதை கேன்சல் பண்ண முடியுமா சார் கேட்டிங்கன்னா இது பண்ண முடியாது. இதுதான் ஆன்சர், ஓகேவா? ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க? இது நமக்கு தெரியணும். இது கொஞ்சம் யோசிச்சு எழுதுற மாதிரி இருக்கணும், ஓகேவா? சயின்ஸில் சென்டம் எடுக்காதவங்க கேட்குறாங்க, ஓகேவா? சென்டம் எடுக்காத எத்தனை பேர்? ஃபர்ஸ்ட் சென்டம் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க? 106 பேர் சென்டம், ஓகேவா? இதில் சயின்ஸில் எத்தனை பேரில்? 1184 பேரில் 106 பேர் வந்து சென்டம் எடுத்துட்டாங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்க, 100க்கு 100 பெறாதவர்னா சென்டம் எடுக்காதவங்க, ஓகேவா? நாட் அ சென்டம் ஸ்கோர் இன் சயின்ஸ். சென்டம் எடுக்காதவங்க. அப்போ மைனஸ் பண்ணணுமா? அதாவது மொத்தம் பேரில் 106 பேர் சென்டம். அப்போ அந்த 106 பேரை தவிர மீதி எல்லாமே சென்டம் எடுக்கல. அதுதான் வேல்யூ, ஓகேவா? இங்கே பாருங்க, 14 வருமா? இங்கே 7 வருமா? போடுங்க. 16 6 போச்சுன்னா 14, 6 போச்சுன்னா உங்களுக்கு தெரியணும் 8, ஓகேவா? இங்கே 7 அப்படியே வந்துடும். 0 1 1078. இத்தனை பேர் என்ன பண்ணல? சென்டம் எடுக்கல. அப்போ 1078 டிவைட் பை டோட்டல் எத்தனை பாருங்க? 1184. இது என்ன நம்ம சுருக்க முடியுமா சார் கேட்டிங்கன்னா இதை நீங்கள் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே எழுதிக்கிறேன். 1078 பை 1184. நீங்கள் 2 டேபிளை கேன்சல் பண்ணுங்கள். 5 டைம்ஸ் வருமா? இங்கே 2 3s 6, பேலன்ஸ் 1 9 பை இங்கே கேன்சல் பண்ணுங்கள். 2 5s 10, பேலன்ஸ் 1மா?
9 2. இதுக்கப்புறம் நம்மளால் கேன்சல் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா முடியாது. இது ஆன்சர். அப்போது செகண்ட் கொஷினுக்கு ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க. அதிலே அது ரெண்டுக்குமே நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ஈஸியாக இருக்குது பாருங்கள். மூணாவது கொஷின் இங்கே பாருங்களேன். ஒரு கம்பெனி மேனுஃபேக்சரிங் 10,000 லேப்டாப்ஸ் இன் 6 months. ஒரு 6 மாதத்தில் ஒரு கம்பெனி வந்து ஒரு நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா 10,000 மணிக்கணினி சொல்லக்கூடிய லேப்டாப் உற்பத்தி பண்ணுறாங்களாம். அதில் 25 மணிக்கணினி வந்து ஒரு டெஃபெக்டிவாக இருக்குது, குறைபாடாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது வச்சுக்கோங்களேன். அப்போது நல்லதாக இருக்குல்ல, 25 டேமேஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன். 25 டேமேஜ், 10,000 25 டேமேஜ். அப்போது கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, டேமேஜ் இல்லாமல் இருக்குல்ல அதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. இவ்வளோதான் சிம்பிள். ஃபஸ்ட்டு என்எஃப்எஸ் எவ்வளோ இருக்குது? மொத்தம் 10,000 லேப்டாப்பு, அதை எழுதிக்கோங்க. அதில் எத்தனை டிஃபெக்டிவ் இருக்குது? டிஃபெக்டிவ் எத்தனை? 25 இருக்குது. கொஷின் என்ன கேட்குறாங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் டிஃபெக்டிவ் கேட்குறாங்க. அப்போது என்ன பண்ணணும்? இது மைனஸ் பண்ணணுமா? இப்போ 10,000ல் 25 மைனஸ் பண்ணுங்க. இங்கே 10 வரும், இங்கே 9, இங்கே 9, இங்கே 9. அப்போது 5 7 9 9. அப்போது 9975 டிவைட் பை கீழே எப்பவுமே என்ன இருக்கும்? டோட்டல் தான் இருக்கணும். 10,000. என்ன கேன்சல் பண்ணலாமா? 5 டேபிளில் 1 5s 5 பேலன்ஸ் என்ன வரும்? 4 வருமா? 9 4s 45 பேலன்ஸ் என்ன வரும்? 4 வருமா? இப்போது 9 5s 45 பேலன்ஸ் 2 வருமா? 5 டைம்ஸ். இப்போ இங்கே கேன்சல் பண்ணால் 2 2 5s 10 3 0 வத்தாச்சு. அடுத்து இங்கே என்ன பண்ணுங்க? கேன்சல் பண்ணுங்கள். 5 3s 15 பேலன்ஸ் என்ன வருங்க? 4 வரும். இப்போ 9 5s 45 பேலன்ஸ் 4 வரும், 9 வருவா? ஓகே. இங்கே பாருங்கள், திருப்பி என்ன வரும்? 4 டைம்ஸ் 2 0. இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியுமா சார் கேட்டிங்கன்னா முடியாது. ஓகே, அதனால் ஆன்சர்னு வச்சுக்கலாம் 399/400. இவ்வளோதான் ஆன்சர். இவ்வளோதான் தேர்ட் கொஷினுக்கு. அடுத்து பாருங்கள், ஃபோர்த் கொஷின். இஃப் அ சர்வே 400 யங்ஸ்டர், மொத்தம் இதான் என்எஃப்எஸ்ஸாக இருக்கணும். 400 பேராம். அதில் 16 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள 191 ஹேவ் தேர் ஓட்டர் ஐடி. அப்போது எத்தனை பேர் ஐடி வச்சுருக்காங்க? ஓட்டர் ஐடி வச்சுருக்காங்க 191 பேர் ஓட்டர் ஐடி வச்சுருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, யார்கிட்ட ஓட்டர் ஐடி இல்லை, ஓட்டர் ஐடி இல்லாதவங்களுக்கு கேட்குறாங்க. அப்போ திருப்பி என்ன பண்ணணும்? 400 டிவைட் பை 101 என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் பண்ணிக்க. ஏன்? மொத்தம் 400 பேர், அதில் 191 பேருக்கு தான் ஓட்டர் ஐடி இருக்குது. அப்போ மீதி உள்ளவங்களுக்கு என்ன இல்லை? ஓட்டர் ஐடி இல்லைல்ல. அப்போ 400ல் அது 200 வச்சுக்கோங்க. ஓகேவா? இது 200 வச்சுக்கோங்க. அப்போ என்ன இருக்கணும்? 200 வருமா? சரி, 200க்கு இது எத்தனை கம்மியாக இருக்குது? 9 கம்மியாக இருக்கா? அந்த 9 இங்கே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். மைனஸ் பண்ணால் 209. சிம்பிள். ஒருவேளை நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா செக் பண்ணி கூட நீ செக் பண்ணிக்கலாம். 209 போட்டு 191 ஆட் பண்ணுங்க. 0 0 400 கரெக்டாக இருக்குமா? அப்போது 209 டிவைட் பை எத்தனை? 400. இவ்வளோதான் ஆன்சர். இப்போ எத்தனை சம் போட்டிருக்கோம் பாருங்கள்? 4 சம் போட்டிருக்கோம். அடுத்து 5 சம். இங்கே பாருங்களேன், ஒரு வினாவுக்கு சரியான விடை என்ன பார்த்தீங்கன்னா x/3. ஓகேவா? the probability of guessing the correct answer to a certain question x/3. not guessing the correct questionக்கு x/5. find x. இது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. p of e plus p of e dash is equal to 1. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போது என்ன கேட்குறாங்க பாருங்கள், ஒருத்தங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்களாம். ஓகேவா? கெஸ் பண்ணி கரெக்டாக போடுறதுக்கு x/3. ஒருவேளை தப்பாக போட்டால் x/5. அப்போ p of equal என்ன போட்டுக்கலாம்? x/3 வச்சுக்கலாமா? ரைட்டு. ப்ளஸ் வேறு என்ன இருக்குது பாருங்கள், x/5 சீக்கோட் என்ன இருக்குங்க? 1. ஒன்றுமே p of e னா கரெக்டானது, p of e டேஸ்னா தப்பான கொஷின் அர்த்தம். அப்போது கரெக்டுக்கு என்னது? x/3. தப்பாக போட்டதுக்கு x/5. ரெண்டையும் ஆட் பண்ணால் என்னது? 1. இப்போ எல்சிஎம் பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளை. 5x + 3x/15 சீக்கோட் என்னது? 1. அப்போது 8x சீக்கோட் என்ன வரும்? 15. அப்போ x என்ன வரும்? 15/8. ஆன்சர் தான். சிம்பிள். அடுத்து 6 சம்.
இப்போ பார்க்க போகிறது ஆறாவது பாருங்களேன். இப்போ பாருங்களேன், the probability of players winning a particular tennis match is 0.72. Player losing the match. ஓகேவா? இங்கே பாருங்களேன், ஒரு டீம் இருக்குங்க. அந்த டீமை வந்து டென்னிஸ் விளாட்றாங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? அதில் வின் ஆகியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்? 0.72. அவங்க தோற்று போனால் எப்படி இருப்பாங்க? எத்தனை பாயிண்ட் தோற்றுருப்பாங்க? அது தெரியணும். இப்படி ஆப்போசிட்டாக வரணும். வின்னு லாஸு ப்ளஸ்ஸு மைனஸு அப்படி பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பி ஆஃப் இ ப்ளஸ் பி ஆஃப் இ டேஸ் சீக்குவல் என்னது 1. ஓகேவா? பி ஆஃப் இ என்ன கரெக்டுக்கு 0.72. இது எனக்கு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கோங்க. சீக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.72. 0.2 இது ஆன்சர். எப்படின்னு சொல்கிறேன். 1.00 எடுத்துக்கோங்க. 0.72. இந்த பாயிண்ட் நேருக்கு நேராக இருக்கணும். ஓகேவா? என்ன வரும்? இங்கே 10, இங்கே 9, இங்கே 0. 10ல் 2 போச்சுன்னா 8, 9ல் 7 போச்சுன்னா 2, 0.28. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்க, ஆறாசம் போட்டாச்சா? அடுத்து ஏழாசம். இது ரொம்ப ஈஸி. ஏழாசம் மொத்தம் 1500 ஃபேமிலி இருக்குங்க. அப்போ இதான் என்ன இருக்கணும்? என் ஆஃப் எஸ்ஸாக இருக்கணும். ஓகேவா? வேர் சர்வே த ஃபாலோயிங் டேட்டா வாஸ் ரெக்கார்டட் அபவுட் தேர் மைட்ஸ் அட் ஹோம். ஓகேவா? அதாவது 1500 குடும்பங்களில் அவர்கள் வீட்டில் உள்ள பணிப்பெண்கள் பற்றிய தரவுகள். ஓகேவா? மெய்ட்ஸுங்கிறது பணிப்பெண்கள். ஓகேவா? பாருங்களேன், அதில் பார்ட் டைமாக வேலை பார்க்குற எத்தனை பேர்? எத்தனை குடும்பம் எண்ணிக்கை பாருங்கள், 860. ஃபுல் டைமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 370. அதாவது ஃபுல் டைமும் இருப்பாங்க, அப்புறம் முழு நேரமும் இருப்பாங்க. அப்படி இருக்கிற குடும்பம் எத்தனை பார்த்தீங்கன்னா 250. மொத்தம் 3 கொஸ்டின் இருக்குது, 3 பாக்ஸ் இருக்குது. கீழே பாருங்களேன், போத் டைப் ஆஃப் மெய்ட்ஸ். ஓகேவா? 2 வகையாக பணிப்பெண்களை வச்சிருக்க குடும்பம் எத்தனை அது கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ரெண்டுமே என்னன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள், 250. அது மேலே போடுங்க. கீழே எத்தனை இருக்கணும்? மொத்தம் உள்ளதான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் என்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1500. கேன்சல் பண்ணுங்க. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். இங்கே 5 டைம்ஸ், இங்கே எத்தனை டைம்? 30. இப்போ என்ன கேன்சல் பண்ணால் 1/6. அப்போது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் என்னது? 1/6. இவ்வளோதான். பார்ட் டைமா? பார்ட் டைம் என்ன பாருங்கள், 370/1500. ரைட்டா? ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிரும். அப்போது 37/150. இவ்வளோ. இது இன்னும் கேன்சல் பண்ண முடியாது. இது ஆன்சர். நோ மெய்ட்ஸ் அப்படின்னா பணிப்பெண்கள் இல்லாத எத்தனை கேட்குறாங்க. சார் இங்கே இல்லாமல் இல்லையே, பார்ட் டைம் ஃபுல் டைம் போத்து கொடுத்துருக்காங்களே. அப்போது இல்லாமல் இருக்குன்னா இங்கே ஏதாவது ஒரு வேலையை அடிபட்டிருக்கும், கவுண்டிங் கம்மியாக இருக்கணும். ஓகேவா? பாருங்களேன், 250. 370 ஆட் பண்ணுங்க. 0, 2, இங்கே 1 வருமா? 5, 6. இப்போ 860 போடுங்க. 0, 8, இங்கே 1 வருமா? 1480. அப்போது எத்தனை குடும்ப பணிப்பெண்கள் வச்சுருக்காங்க? 1480 பேர். எத்தனை வீட்டில் பணிப்பெண்கள் வேலைக்கு வைக்கல? எத்தனை பேர் சார் அப்படின்னு டவுட் வரும். மொத்தம் எத்தனை குடும்பம்? 1500. இப்போ சொல்லுங்கள், எத்தனை குடும்பத்தில் பணிப்பெண்கள் இல்லை? 20 குடும்பத்தில். அப்போது 20 குடும்பத்தில் இல்லை. மொத்தம் எத்தனை குடும்பத்தில்? 1500 குடும்பத்தில். ரைட்டா? இப்போ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். அப்போ ஆன்சர் என்ன வருங்க? 1 டைம்ஸ் அடிக்கலாமா 2 டேபிளில்? 7 டைம்ஸ் ஆஃப் 14. பேலன்ஸ் ஒன்னா 5. அப்போ ஆன்சர் 1/75. இவ்வளோ தான் ஆன்சர். மட்டும் அப்படியே ரவுண்ட் பண்ணி காட்டுறேன், இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? 7 முடிச்சாச்சு. அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 8th சம். இங்கே பாருங்களேன், a number between 0 and 1 used to measure uncertainty is called அப்படி கேட்பாங்க. ப்ராபபிலிட்டி எப்பயுமே என்னதுன்னா, ஓகே, ப்ராபபிலிட்டி எப்பயுமே எதில் வரும்னா 0லேருந்து 1க்குள்ளே தான் வரும். அப்போது 0லேருந்து 1க்குள்ளே வருதுன்னா அது என்னது? கண்டிப்பாக என்னது? ப்ராபபிலிட்டி நிகழ்தளவுன்னு அர்த்தம். ப்ராபபிலிட்டி தமிழில் நிகழ்தளவு. இது 8th கொஸ்டின். அடுத்து 9th பாருங்கள். இப்போ தான் பார்த்தோம் என்னது? ப்ராபபிலிட்டி எப்பயுமே எதில் வரணும்? 0லேருந்து 1க்குள்ளே வரணும். தமிழை பாருங்கள், நிகழ்தளவு எப்பயுமே எதில் வரணும்? 0லேருந்து 1க்குள்ளே வரணும். அடுத்து 10th கொஸ்டின். இதை நான் வச்சுக்கோங்க, இந்த ப்ராபபிலிட்டி பேஸ்ட் கான்செப்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஃப்ரீக்குவன்சி தியரி. அது எதுனா எம்பிரிக்கல் ப்ராபபிலிட்டின்னு அர்த்தம். இங்கே பட்டறி நிகழ்தளவுன்னு அர்த்தம். இதை நான் வச்சுக்கோங்க. 11 பாருங்க,
ப்ராபபிலிட்டியில் எது வராதுன்னா 0லேருந்து 1க்குள்ளே வரலாம். ரைட்டா? 0லேருந்து 1க்குள்ளே வரலாம். 1க்கு மேலேயும் போகாது, 0 கீழேயும் வராது. அப்போ பாருங்க, ஈக்குவல் டு 0 0க்கு சமம் வாய்ப்பு இருக்குது. கிரேட்டர் தென் 0 0 வரலாம், அது மேலேயும் வரலாம். ஈக்குவல் டு 1 வரலாம், லெஸ் தென் 0 வராது. அப்போ 4 தமிழில் 0த்தை விட சிறியது, அது வராது. 11க்கு ஆன்சர் டி. 12 பாருங்களேன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு ஃபார்முலா அப்படியே. இப்போ பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ டேஸ் தான் சீக்வல் டு 1. இப்போ பி ஆஃப் ஏ டேஸ் தான் கேட்குறாங்க. என்ன பண்ணுவீங்க, இது இங்கே மைனஸ் ப்ளஸ் இங்கிட்டு வரப்போ மைனஸ் ஆயிடுமா? இப்போ பி ஆஃப் ஏ டேஸா சீக்வல் டு 1 மைனஸ் ப்ளஸ் இங்கிட்டு வரப்போ என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். பி ஆஃப் ஏ ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், 3 ஆப்ஷன் வராது, 4 ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 13வது கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் cannot be take as a probability of event. ப்ராபபிலிட்டியில் எது ஈவெண்ட்டாக வராது, 0லேருந்து 1க்குள்ளே வரலாம். அப்போ இது வாய்ப்பு இருக்குது, இது வரலாம், இது வரலாம். எனக்கு எது வராதான்னு கேட்குறாங்க, 4வது -1 தான் வராது. 14வது கொஸ்டின். அடுத்து பர்டிகுலர் ரிசல்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் கால்ட். ஒரு ரிசல்ட் செய்கிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம்னா அது கண்டிப்பாக என்ன வரும், அவுட்கம் வரும்ல. அப்போ பர்டிகுலர் ரிசல்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்னதுன்னா அவுட்கம்ஸ்னு அர்த்தம். தமிழில் விளைவு, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 15வது. இப்போ கலெக்ஷன் ஆஃப் 1 or more அவுட்கம், ஓகேவா? கலெக்ஷன் ஆஃப் 1 or more அவுட்கம்ஸ்னா அது பேர் வந்து ஈவன் அர்த்தம். அடுத்து 16வது கொஸ்டின். இதோட உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 9th ஸ்டாண்டர்ட் கவர் ஆயிடுச்சுங்க. ஒரு லெசன் முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைஸ் இருக்குல்ல, டைஸில் 6 பக்கம் இருக்கும், 6 ஃபேஸ் இருக்கும். இதே போல் வேறு எது இருக்கும்னா அது பேர் சீரானதாக சொல்லுவாங்க, ஃபேர். இதுக்கு தான் ஆன்சர், ஓகேவா? இது அப்படியே கொடுத்தாச்சுங்க. அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ, 2 வீடியோ பார்த்துட்டாவே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, 9th ஸ்டாண்டர்ட் உள்ள ப்ராபபிலிட்டி உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். அடுத்த பார்ட் 3 வீடியோவில் உங்களுக்கு 10th, பார்ட் 4 வீடியோலையும் 10th, பார்ட் 5 வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சேர்த்து 5 வீடியோவில் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஃபுல்லாக கவர் ஆயிரும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சார் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.